இயற்கையே இறைவன், இறைவனே இயற்கை. இயற்கையை நேசிக்கிறவன் இறைவனை நேசிப்பான். இயற்கையே இறைவன் விரும்புவான். இயற்கை இருக்கிற இடத்திலே இறைவன் இருப்பான். உங்கள் வீட்டிலே நீங்கள் இது போன்ற நிறைய பூச்செடிகள், காய்கறி செடிகளை வைத்து வளர்த்து வந்தாலே அங்கே இறைவன் வந்து வாசம் செய்வான். இங்கே நம்மிடத்திலே வாசம் செய்கின்ற இறைவனை நாம் இங்கே தரிசிக்கலாம். இது நாம் கோயில் புறம் தேடி அலைகின்ற வேலை தேவையில்லை. இறைவனை நேசிக்கிறவர் இயற்கையை நேசிக்க வேண்டும்.